வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: சக்தி வாய்ந்த ஊடகமாக வானொலி திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வருமான வரி சட்டத்தை எளிமைப்படுத்தும் நோக்கில் புதிய வருமான வரி சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடிக்கு கூடுதலாக காதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. பிட்ஸ்பர்க் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் ரமித் தண்டோன் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சக்தி வாய்ந்த ஊடகமாக வானொலி திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்நாளில் வானொலியில் அங்கம் வகிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்தி, கலாச்சாரம், கதை மற்றும் இசை நிகழ்ச்சிகளை ஒலிபரப்புவதன் மூலம் மக்கள் இதயங்களை வென்ற ஊடகமாகவும் வானொலி உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் வரும் 23ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். யுனெஸ்கோவால் 2011ஆம் ஆண்டு முதல் சர்வதேச வானொலி தினம் அறிவிக்கப்பட்டு அதற்கு அடுத்த ஆண்டு முதல் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் ஆதிக்கம் செலுத்தும் தற்போதைய சூழலிலும் இந்தியாவில் வானொலி 98% மக்களை சென்றடைகிறது. இதன் மூலம் மக்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக வானொலி திகழ்கிறது என்றால் அது மிகையல்ல. குடிமைப்பணி தேர்வுகளை எழுதுவோருக்கு வானொலி செய்திகள் சிறந்த பயிற்சியாக உள்ளது என்று சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி திரு விஜயகுமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். விஜயகுமார், மண்டல கடவுச்சீட்டு அலுவலர், சென்னை. சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் போது எனக்கு செய்திகள் மிகவும் துணை புரிந்தது. அதற்கு அப்புறமா நடத்தக்கூடிய அந்த அனாலிசிஸ் ஷோ உங்களுக்கு துறை சம்பந்தமாகவோ அல்லது ஒவ்வொரு தலைப்பு சம்பந்தமாகவோ, வெளியுறவுத்துறை சம்பந்தமாக இருக்கட்டும், பொருளாதார சம்பந்தமாக இருக்கட்டும், உள்நாட்டு பாதுகாப்பு சம்பந்தமாக இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள், அதனுடைய சாதக பாதகங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக பயிற்சி காலங்களில் விளங்கும். பல்வேறு கிராமங்களில் உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆதாரமாக விளங்கக்கூடியது ரேடியோக்கள் மட்டும்தான். அதில் முக்கியமாக ஆகாசவாணி நல்ல ஒரு சேவை செய்து கொண்டு வர்றாங்க. அவங்களுடைய சேவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மத்திய பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமே மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் உண்மை அல்ல என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பாரபட்சமின்றி வளர்ச்சி திட்டங்களை மாநில அரசுகளுக்கு வழங்கி வருவதாக அவர் கூறினார். ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்திலிருந்து பொருளாதாரத்தை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டங்களை ஒருங்கிணைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த ஓய்வூதிய திட்டங்கள் மூலம் 6 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். இந்த திட்டங்கள் மூலம் 60 வயதை பூர்த்தி செய்தவர்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஓய்வூதிய திட்டங்களை எளிமைப்படுத்தும் நோக்கில் அவை ஒருங்கிணைக்கப்பட உள்ளதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நாடு முழுவதும் கடந்த 5 ஆண்டுகளில் 42,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இதற்கென மத்திய பட்ஜெட்டில் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் 5 ஆண்டுகளில் 4 கோடிக்கும் மேற்பட்ட இளையோருக்கு திறன் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார்.
நாட்டின் எரிசக்தி தேவை அதிகரித்து வருவதன் காரணமாக நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் நோக்கில் நிலக்கரி உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்றார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் நிலக்கரி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நல திட்டங்கள். இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளாவில் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று பங்கேற்றார். சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய், அம்மாநில ஆளுநர், அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அடங்கிய 166 பேர் கொண்ட குழுவினரும் இன்று புனித நீராடினர். இன்று மட்டும் 73 லட்சத்திற்கும் மேற்பட்டோரும், இதுவரை 48 கோடியே 29 லட்சத்திற்கும் மேற்பட்டோரும் புனித நீராடியுள்ளனர். பக்தர்களின் தேவைகளை அறிந்து அதனை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசோடு இணைந்து உத்தரப்பிரதேச அரசு மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக பக்தர்கள் சிரமமின்றி புனித நீராடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வருமான வரி சட்டத்தை எளிமைப்படுத்தும் நோக்கில் புதிய வருமான வரி சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தற்போது உள்ள சட்டத்தில் 819 பிரிவுகள் உள்ள நிலையில் புதிய மசோதாவில் 536 பிரிவுகள் இடம்பெற்றுள்ளதாக வருமான வரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. 47 அத்தியாயங்கள் என்பது புதிய மசோதாவில் 23ஆக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு லோக் ஜனசக்தி ஆதரவு அளிப்பதாக அதன் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃபு மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் விரிவாக ஆலோசனை நடத்திய பின்னரே அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். இதுகுறித்து நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடரில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பீகார் சட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு சிராக் பாஸ்வான் கூறினார். தமிழக அமைச்சரவையில் சிறிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடிக்கு காதித்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை காதித்துறை பொறுப்பை வகித்து வந்த திரு ராஜகண்ணப்பன் பால்வளத்துறையை மட்டும் கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்று இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. பீட்டர்ஸ்பர்க் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் முதல் சுற்று ஆட்டத்தில் 11-7, 11-4, 9-11, 11-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஷாஜகான் கானை வென்றார். மற்றொரு ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ரமித் டண்டோன் 14-12, 11-4, 11-8 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் கார்லோஸ் அல்சாரை வென்றார். தில்லி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா ஜிம்பாப்வேயின் கோர்டனி ஜான் லாக் இணையை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 10-5 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கைடோ உசுகி ஷின்டாரோ முசுசுகி இணையை வென்றது. தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தின் செலினா செல்வகுமார் தங்கப்பதக்கம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டிக்கான பெங்களூரு அணியின் கேப்டனாக ரஜத் பட்டிதார் அறிவிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சக்தி வாய்ந்த ஊடகமாக வானொலி திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வருமான வரி சட்டத்தை எளிமைப்படுத்தும் நோக்கில் புதிய வருமான வரி சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடிக்கு கூடுதலாக காதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது.
பிட்ஸ்பர்க் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் ரமித் டண்டோன் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.